ஆக்கிட்டு எங்களுக்கு வீட்டு உள்ள போக முடியல. ஒரே நாத்தம் நாருது. உள்ள எங்களுக்கு இப்போ உயிர் பயம் வந்துருது. உள்ள போன செத்துருவோன்னு. குடிநீர் சுத்தமா சரியில்லை. செத்துட்டாங்க தண்ணி தகவல் விட்டு எங்களுக்கு உள்ள போக முடியல சார். வெளியவே கிடக்குறோம் சார். சாப்பாடு எங்களுக்கு எல்லாரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லா அரசியல்வாதியும் கொடுத்தாங்க. அரசியல் இருக்கிறவங்களும் கொடுத்தாங்க, இல்லாதவங்களும் கொடுத்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு டீ காப்பி எல்லாம் வந்துட்டு பாத்ரூமுக்கு போவாதான் இருக்கிறோம். நாங்க காலையில இருந்து பாத்ரூமுக்கு போல உள்ள போனா எங்களுக்கு பயமா இருக்குது. ஒரே நாத்தம் அடிக்குது சார். எப்படி சார் நாங்க வாழ முடியும்? நாங்கன்னா மனுஷ ஜன்மமா இல்ல வாழ வச்ச குரங்கா? சொல்லுங்க நீங்களே. நாங்க குரங்கா மாத்துக்கு தாவறதுக்கு? நாங்களும் மனுஷன் தானே. இன்னைக்கு ஊருக்கு வந்தாங்க. ஒரு ஆளுக்கு 20 லட்சம், உனக்கு 20 லட்சம், உனக்கு 30 லட்சம். நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துருப்பா. அடுத்தது எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் இப்ப செத்துட்டுனா எனக்கு 20 லட்சத்தை கொடுத்து என் பொண்ணு தாய் கட்டுவீங்களா? நான் கேட்கறேன். என் 2 பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, புதுநகர் மக்களுங்க இருக்கிறாங்க, கிழமை வயசானவங்க, பொம்பளை ஆம்பளை எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அதை சொல்லுங்க. அவங்க வீட்டுல நடந்தாதான் தெரியும். சின்ன பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு செத்து இந்த பிரச்சனை வந்து 1 மந்த் மேலே இருக்கு. எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்மெல்லே தாங்கி தான் இருக்காங்க. இன்னைக்கு 3 உயிர் போயிருக்கு. கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை? ஏன்னா இது சாதனை. வெளியில வந்தனா பயமா இருக்குன்னா வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூம் கூட போக முடியல. இன்னமும் எங்க ஏரியா மக்கள் பாத்ரூம் போக பயப்படுறாங்க. இது பெரிய விஷயம். இது அப்பவே எல்லாரும் நாங்க சொன்னோம், இதெல்லாம் பண்ணாதீங்க, இது டேஞ்சர் ஆகும் சொல்லியும் திரும்பி இதே பண்ணிருக்காங்க. இது ஆபத்து வரும்னு தெரிஞ்சு பண்ணிருக்காங்க. அலட்சியம் பண்ணிருக்காங்க. சரி, இந்த கனெக்ஷனை கொடுத்ததே தப்பா தான் கொடுத்துருக்காங்களே சொல்லி இது பண்ணிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாங்க சொல்லிருக்கோம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தோம் இப்படிதான் பண்ணிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு இந்த ஏரியால நடந்திருக்கு சார். அடுத்த ஏரியால நடக்கும். அங்கேயும் கேஷ் தான் கொடுப்பாங்களா? இது பிரச்சனை. இது தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றாங்க? இது சரி பண்ணவே இல்லை. மற்ற ஏரியால நீங்க தான் வருது, மெயின் வருது. வெறும் சஸ்பெண்ட் பண்ணா போதுமா சார்? அப்ப ஏதாவது ஒரு உயிர் போய் இது பண்ண சஸ்பெண்ட் பண்றது மட்டும் தான் பிரச்சனை. சஸ்பெண்ட் பண்றது கேஷ் இருந்தா போதுமா? மொபைல் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து அவங்க கேட்டாங்க ஆம்புலன்ஸ் ஒன்று இங்கேயே இருக்கணும்னாங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். வேறு ஒருத்தவங்களை வச்சு ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது கவர்மெண்ட்டே ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் அந்த பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு சார்? பாதிப்பு எவ்வளோ தூரம் கண்டறியப்பட்டிருக்கு? எத்தனை வீடு? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் காலைல எங்களுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட் பிரகாரம் 2 வீட்டில் தான் சரி பண்ண போகிறோம். நாங்கள் அதாவது சரி பண்ணோன்னா அது ஏற்கனவே அவங்க கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கிறதுல இருக்கிற ஒரு சில தவறுகளை சரி பண்ண போகிறோம். அது சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கலாம். ஆக்சுவலி என்ன தான் சார் பிரச்சனை? இல்லை என்ன சார், வாட்டர் சீல் தான் பிரச்சனை. அதாவது ஒரு டாய்லெட்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். அது தண்ணி வந்து கேஸ் வந்தாலும் அது அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வாட்டர் சீல். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த வீட்டில் அந்த வாட்டர் சீல் இல்லை. வாட்டர் சீல் இல்லாமல் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. 2 வீட்லேயும். ஆமாம் சார், ஆக்சுவலி இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்தில் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அது மாதிரி வருது? இப்போ வந்து அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்துருந்துருக்கும் அவங்களுக்கு. அவங்கள அது வந்து ஏதோ ஸ்மெல் வருதுன்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமானதுனால அந்த பாதிப்பாங்க. தப்பு வந்து அவங்க பேரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக கனெக்ஷன் கொடுக்குறப்போ அந்த தப்பு சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன கேட்டால். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.